அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டே ஒரு 4 நாளாகவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை போயிட்டு இருந்த மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரே நாளில் ஒரு பெரிய அளவில் வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஸோ நம்ம எதனால் ட்ராப் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு போய் கூகுளில் தேடி பார்த்தா கூட ஸோ அதுக்கான நியூஸஸ் வந்து எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த அளவுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸ் எல்லாம் எதுவுமே வரல. அப்போ என்னதான் நடந்திருக்கு, எதனால் இந்த அளவுக்கு வந்து இறங்கியிருக்கு? ஸோ காலையில் வரைக்கும் நிஃப்டி ஓப்பன் வரைக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருந்த மார்க்கெட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா 596 பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ல போயிட்டு இருக்கு. ஸோ நிஃப்டி 210. என்ன காரணம் அப்படின்னு தேடி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது முக்கியமான காரணம் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து 27th வந்து 25% வந்து டேரிஃப் வந்து அமலுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து நியூஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து வரப்போகுது. ஸோ அது ஒரு நெகட்டிவ் நியூஸஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் யுஎஸ் ஆயில், அதாவது பார்த்தீங்கன்னா யுஎஸ் ஆயில், அதாவது டெக்னிக்கல் வைஸாக தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இதே தவிர ஸோ மற்றபடி பெரிய நெகட்டிவ் நியூஸ் எல்லாம் கிடையாது. ஸோ யுஎஸ் ஆயில் வந்து தொடர்ந்து ஏறிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், க்ரூட் ஆயில் ப்ரைசஸ் வந்து ஏறதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா டிமாண்ட் கிரியேட் ஆனால் தான் ஏறும். ஸோ எப்போ டிமாண்ட் கிரியேட் ஆகும்னா, ஸோ வார் நடக்கிறப்ப டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ ரஷ்யன் அண்ட் உக்ரைன் வார் வந்து நிறுத்துற பாடம் கிடையாது. ஸோ ஆல்ரெடி நிறையா வந்து கூப்பிட்டு பேசி உட்காந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தெல்லாம் நடந்து முடிஞ்சா கூட ஸோ அது வந்து நிறுத்துற பாடு கிடையாது, தொடர்ந்து வந்து போயிட்டே தான் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஆல்ரெடி யுஎஸ் ஆயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $61 $64 நியர்பை வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு ரீசன் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா USD INR. ஸோ இதெல்லாம் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஸோ நேற்று இந்த சார்ட் வந்து நான் ஷோ பண்ணலை. இந்த இடம் பார்த்தீங்கன்னா பை வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், எப்பெல்லாம் நமக்கு வந்து யுஎஸ்க்கு நிகரான இந்தியன் ருப்பி வந்து இறங்குதோ அப்போ வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வருவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் மேலே போதோ அப்போல்லாம் நம்ம ஷேர்ஸை வந்து வித்துட்டு வந்து ஸோ அவங்க வந்து வேற ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இப்போ எப்படி இந்தியாவில் வந்து NSE BSE இருக்கோ ஸோ அந்த மாதிரி வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ஸோ அதில் போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ எந்த நாட்டோட கரன்சி வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதோ ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப 2 நாளாக $US அகேன்ஸ்ட் இந்தியன் ருப்பி எவ்வளோ போயிட்டு இருக்கு அப்படின்னா ஸோ 0.60% வரைக்கும் இன்க்ரீஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கிரீன் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் கேண்டில் போயிட்டு இருக்கு. மேபி $87.7952 வந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு மண்டே வந்து ஒரு கேப் டவுன் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நமக்கு நெகட்டிவ் நியூஸுங்கிறத விட இந்த மாதிரி நியூஸஸ் எல்லாம், அதாவது நம்ம ஸ்டாக்ஸ் பேஸ் பண்ணி எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸுமே கிடையாது. பட் குளோபல்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நெகட்டிவ் நியூஸஸ் வந்து இருக்கு. ஸோ ஒன்று வந்து ரஷ்யன் உக்ரைன் வந்து வார் போயிட்டு இருக்கு. ரெண்டாவது வந்து 27th ஆகஸ்ட் நெக்ஸ்ட் 25 ஆமாம் புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை டைம்ல பார்த்தீங்கன்னா ஸோ 25% கூடுதல் வரி டேரிஃப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரப்போகுது. ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா $US அகேன்ஸ்ட் இந்தியன் ருப்பி வந்து மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ குளோபல் வைஸாக தான் நமக்கு நெகட்டிவ் நியூஸை தவிர ஸோ மற்றபடி இந்தியன் ஸ்டாக் வைஸாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வந்து நெகட்டிவ் நியூஸஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி குளோபல் வைஸாக நடக்கிறப்ப என்ன நடக்கும்? ஸோ ஒரு ஸ்டாக் வருதுங்க, இப்போ ஏதாவது ஒரு கம்பெனியை வந்து இது பண்றாங்க, இப்போ என்ன சொல்றதுன்னா ஒரு நியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கம்பெனி வந்து இந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஸோ அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அதனால ரிலையன்ஸ் கொஞ்சம் மேலே ஏறுது வச்சுக்கோங்க, அது தகுந்த மாதிரி மார்க்கெட் வந்து மேலே வரும். ஸோ எல்லாரும் நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா கீழே வரும். ஸோ இந்த மாதிரி ஒரே நாளில் இறங்குறது குளோபல் மார்க்கெட்டோட நியூஸை வச்சு தான். இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன். ஸோ ப்ராஃபிட் புக்கிங்னா என்னன்னா, ஸோ இந்த இடத்துல சப்போஸ் ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வாங்கிட்டு இப்போ $100 ஸ்டாக்கு ஒரு $120 வரைக்கும் எடுத்துட்டு போவாங்க. $120 வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு ஸோ நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது நியூஸஸ் குளோபல் சைடு வந்து ஏதாவது எஃபெக்ட் வருதா அப்படின்னு பார்த்துட்டு ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் வந்து ஹெவியாக கொடுத்து ஸோ அந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் வந்து முடிச்சிருவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஸோ இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ வேற எந்த ரீசனுக்காகவும் பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் வந்து இறங்கல. இது வந்து கண்டினியூ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து பையிங் வந்து கம்ப்ளீஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட கண்டினியூவேஷன் அண்ட் சப்போர்ட் ஜோன் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. எந்தெந்த ஸ்கிரிப்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணியும் புட் ஆப்ஷனை பை பண்ணியும் போயிட்டு இருக்கு. ஸோ மிட் கேப் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம்னா ஈக்குவல் சென்செக்ஸ் அண்ட் பேங்க் மிட் கேப் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து ஈக்குவல் ப்ரெஷர் தான். பேங்க் எக்ஸ் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஓவராலா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்குமே ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருக்கிறனால ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடு தான் பையிங் ப்ரெஷரும் கால் ஆப்ஷன் சைட் செல்லிங் ப்ரெஷரும் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து NSE பார்க்கலாம்.
ஸோ என்எஸ்சியில் மொத்தம் 2972 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1123, டிக்ளைன்ஸ் வந்து 1760, அன்சேஞ்சு வந்து 89. கிட்டத்தட்ட 52 வீக் ஹைல பார்த்தீங்கன்னா 72 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல பார்த்தீங்கன்னா 21 ஸ்டாக்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட பாசிட்டிவா கம்பேர் பண்றத நெகட்டிவா கம்பேர் பண்றதை விட பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. ஸோ இது அதிகமா இருந்து கூட ஏன் இறங்குனா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ். ஸோ மிட் கேப் ஸ்டாக்ஸ் அண்ட் ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாலிங் தான். ஸோ இது ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் தான் அதிகமாக இருக்கனால அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் வந்து மார்க்கெட்டில் வந்து கொடுக்கல. ஸோ ஆட்டோ செக்டாரும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோ செக்டார் எல்லாமே ப்ராஃபிட் புக்கிங் தானே. ஏன்னா ஆட்டோ செக்டாரில் செக்டார் வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோ செக்டார், பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி ஸோ எல்லாமே ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ஸோ ஹெல்த் கேர், மீடியா, ஃபார்மா இந்த 3 மட்டும் இப்போதைக்கு கொஞ்சம் பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கிறது தவிர ஸோ இதுவும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஸோ நெகட்டிவ் சைடு வந்து டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ். ஸோ ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸில் பெரும்பாலும் இறங்குனது ஹெச்டிஎஃப்சி ஸ்டாக்கும், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், அப்புறம் ரிலையன்ஸ். ஸோ எந்தெந்த ஸ்டாக் எல்லாம் 4 நாள் நல்லா ஏற்றி கொண்டு போனாங்களோ ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து செல்லிங் ப்ரெஷரில் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹெச்டிஎஃப்சி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டத்தட்ட 1.12% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. ஸோ ஹெச்டிஎஃப்சியோட ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து போய் நோட் பண்ணி பாருங்க. ஸோ ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி எடுத்துருக்கும். கிட்டத்தட்ட 1 டே டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கும். ஸோ ஹெச்டிஎஃப்சி இன்னும் கொஞ்சம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இன்னும் கொஞ்சம் கூட இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இப்போ எடுத்திருக்கிறது ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதை கண்டினியூஸாக இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 800 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து இருக்கு. ஸோ வேற எந்தெந்த ஸ்டாக் எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ் நெகட்டிவ்ல வந்திருக்கு அப்படின்னா எம்என்டம், மாருதி, டைட்டன், சன் ஃபார்மா, பெல் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் ஜோன்ல இருக்கு. ஸோ டாப் லூசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏசியன் பெயிண்ட், அல்ட்ரா சிமெண்ட், ஹீரோ மோட்டோகோ, கிரேசிம், ஏடியன்ட், அடானியன்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டாப் லூசர்ஸ்ல வந்து இருக்கு. ஸோ மண்டே வந்து எந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு பெரிய செல்லிங் ப்ரெஷர் முடிச்சுட்டாங்க போட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த இடம் தாங்க மறுபடியும் ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கு. இதையும் பிரேக் அவுட் பண்ணாதான் ஸோ மார்க்கெட் தொடர்ந்து கீழே வந்துடும். ஸோ மண்டே க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் கூட லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ இந்த கேப்ல 54,904 வரைக்கும் இறங்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த கேப்ல சப்போஸ் ஒரு கேப் டவுனே ஓப்பன் ஆனாலும் இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்கு 54,904 பேங்க் நிஃப்டி. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் கொஞ்சம் கேப் டவுன் விழுந்தது அப்படின்னா ஸோ கண்டினியூஸா செல்லிங் ப்ரெஷர் வந்து நடக்கும். ஸோ எப்படியும் நமக்கு வந்து அந்த டேரிஃப் ப்ராப்ளம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிறனால கண்டிப்பாக நமக்கு இந்த ஸ்டாக் சைட்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வந்து வெளியே எடுத்து ஸோ க்ரூட் ஆயிலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ அதனால மண்டேவும் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ சப்போர்ட் ஜோன் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 15 minutes கேண்டில், கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டும் ரெக்கவரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா, இல்லைன்னா கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் தான் நடக்கும். ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணாலே செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட டார்கெட் பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 54,904. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி. ஸோ நிஃப்டியோட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,702. ஸோ இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஏன்னா இந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வரும். இந்த இடத்துல வந்தால் 24,702 வரைக்கும் வந்துட்டு மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லாமல் க்ளோஸ் லோவை பிரேக் அவுட் பண்ணால் எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே பார்த்தீங்கன்னா ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அடுத்தது சப்போர்ட் வந்து கேப் ஃபில்லிங் இடம் தான் 24,702 நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ சென்செக்ஸோட கேப் ஃபில்லிங் சப்போர்ட் வந்து இந்த ஜோன் 80,987. ஸோ கேப் ஃபில்லிங் சப்போர்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியோட ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 26,135. ஸோ மிட் கேஃபோட ஜோன் வந்து 12,751. ஸோ மிட் கேப் மட்டும் அந்த அளவுக்கு பெருசாக வந்து இறங்கல. கொஞ்சம் வந்து என்ன சொல்றதுன்னா பை அண்ட் செல் வந்து கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும். ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிச்சிட்டு இருக்கனால அவ்வளோவே இறங்கல. பட் லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக ஒரு 12,751 ஒரு 150 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ மண்டே வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா லோவை பிரேக் பண்ண செல்லிங். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு சப்போர்ட் ஜோனுக்கு வந்தால் ஸோ அகைன் வந்து பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து மண்டே வந்து இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியா விக்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.32% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ யூஎஸ்டி ஐநார் இந்த கேண்டிலும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 6.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. க்ரூட் ஆயிலும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதில் வந்து போயிட்டு இருக்கனால ஸோ மண்டே கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வந்து எதிர்பார்க்கலாம்.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயில் நான் மார்னிங் சொல்லியிருந்தேன், இந்த ஜோனுங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ 5587 டு 5608 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக இப்போ நிற்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான். ஸோ இதோட டார்கெட் வந்து 5500 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு வந்து இந்த இடம் அதாவது 5500ங்கிறது சப்போர்ட் ஜோன். ஸோ நமக்கு இப்போ நின்றுட்டு இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு வந்து ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் வந்து ஈவினிங் டைம்ல வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இதையும் பிரேக் அவுட் பண்ணாலும் இந்த 5608ஐயும் பிரேக் அவுட் பண்ணி கேண்டில்ஸ் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் ஸோ பையிங், இல்லைன்னா இப்போதைக்கு மார்க்கெட் நின்றுட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா செல்லிங்ல தான் நின்றுட்டு இருக்கு. ஸோ இதோட டார்கெட் வந்து 5500. ஸோ 5500 தான் அடுத்த சப்போர்ட் ஜோன். ஸோ க்ரூட் ஆயில்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அதிகமாக வந்து கொடுத்துட்டு இருக்கனால ஒரு நல்ல ஒரு பை எதிர்பார்க்கலாமா அப்படின்னா சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த 5608 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு இன்னைக்கு அப்படின்னா ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து கண்டிப்பாக வந்து க்ரூட் ஆயிலில் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் நேற்று காலையில் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் 249.1 தான் பார்த்தீங்கன்னா ஸோ நேச்சுரல் கேஸோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சொல்லியிருந்தேன். ஸோ அங்கே வராமையே நமக்கு வந்து செல்லிங் இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் டவுன் எடுத்து செல்லிங் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேத்தோட லோ வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. 237.6 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மேலே வந்தா கூட இந்த ஜோன் 249.1ங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவராலா க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் இப்போ நின்றுட்டு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து செல்லிங் கன்ஃபர்மேஷனாக இருக்கு. நேச்சுரல் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கன்ஃபர்மேஷனாக இருக்கு. அதோட டார்கெட் வந்து 237.6. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஈவினிங் கண்டிஷன்ஸ். ஸோ ஓவராலாக பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 639 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் வந்து நடந்திருக்கு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செல்லிங் போட்டு தாக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு கேப் டவுன் அதையும் பேஸ் பண்ணி பிரேக் அவுட் நடந்தால் மட்டும்தான் செல்லிங், இல்லைனா சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா மேலே வரும். கண்டிப்பாக கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். அது மண்டேவான்னு அதாவது ஒரே நாள்லயே வந்து ஃபுல்லாக வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் எல்லாம் இறங்கிடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் ஸோ மார்க்கெட் வந்து இறங்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50லாம் ஸோ 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டும் ஸோ அந்த சப்போர்ட்ல இருந்து மறுபடியும் ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நிஃப்டி வந்து கேப் ஃபில்லிங்கிறது கொஞ்சம் கன்ஃபார்மாக நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. கேப் ஃபில்லிங் நடந்து அப்புறம் 24,702 தான் ஸோ ரெக்கவரி வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மண்டேக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.